தமிழ்நாட்டிலே திருச்சி தான் மையப்பகுதி. இந்த மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சியை தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக கொண்டு வரணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் ஆந்திர தொழிலதிபர்கள், ஆந்திராவாதிகள் எல்லாம் சேர்ந்து சென்னையை தலைநகரமாக வைத்துக்கொள்ள வேண்டும், துறைமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய சதித்திட்டம் செய்து விட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட இந்த திருச்சியில் தொடர்ந்து ஆளுமையாக இருக்கக்கூடிய KN நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கார். அவரை எதிர்த்து போட்டி போடக்கூடிய ஒரு தைரியமான அரசியல்வாதி திருச்சி மாவட்டத்திலே இல்லை அப்படிங்கிறது தான் தகவல். அதுவும் முக்கியமாக திருச்சி மாநகர மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அவைத்தலைவர், பொருளாளர், இது மாதிரி ஏதாவது பொறுப்பில் இருப்பாங்களா பகுதி செயலாளர்லேருந்து யாருமே KN நேரு என்று கூட பெயர் சொல்லி அழைக்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்த காலகட்டத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய KN நேரு அவர்கள் சொல்வது தான் நடக்கும். எப்படி நடக்கும்? திருச்சி மேற்கு தொகுதியில் அதிமுகவில் யார் போட்டிட்டுங்கிறத KN நேரு தான் முடிவு பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இந்த நிலையெல்லாம் மாற்றுறதுக்கு இன்றைய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, திருச்சியில் இப்போ இருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சீனிவாசன் நிச்சயமாக KN நேருவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். KN நேரு என்று அவருடைய பெயரை கூட இன்றளவும் சொல்ல மாட்டார், சொல்ல முடியாது அவரால். சொன்னார்னா அவருக்கு பிடிங்கிடுவாங்க, ஆணையை பிடிங்கிடுவாங்க. அதே போல் ஆவின்பால் தலைவராக இருந்த முன்னாள் ஆவின்பால் தலைவர் கார்த்திகேயன், எடப்பாடி பழனிசாமியோட பினாமி என்று சொல்லக்கூடிய அவரும் சரி, திருக்குமரனும் சரி, யாராக இருந்தாலும் KN நேரு என்று பெயர் சொல்ல மாட்டாங்க. அவங்க பேரை சொல்றதுனால என்ன இருக்குது, அது கூட அச்சப்படுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட கோழையான நிலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் பயணிக்கிறது அப்படிங்கும்போது நினச்சி பார்த்தா நமக்கு வேதனையாகவே இருக்குது. இப்போ என்னை போன்றவர்கள் உறுப்பினராக அந்த கட்சியில் சேர்ந்தால் கூட திருச்சி மாநகரத்துக்குள்ள நாளாக இருந்தேன்னா KN நேரு அவர்களை எதிர்த்து நான் போட்டியிட தயார் அப்படின்னு சொல்லி அவருடைய பேரை சொல்லுவேன். ஆனால் இவர்களெல்லாம் பேரை கூட சொல்ல மறுக்கிறார்கள். இன்றைக்கு தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய அரசியல் சூழ்நிலை மாறியதுனால, அவருடைய ஆளுமை கொஞ்சம் வந்ததுனால KN நேருவோட ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பேர் இயக்கம் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்திலே இருந்த கட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அமைந்த கட்சி, MN நடராஜன், அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்த கட்சி, இந்த கட்சியில் திருச்சி மாநகரத்தில் ஒரு திராணியுள்ள அரசியல்வாதி யாரும் இல்லை அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது தான் வேதனையாக இருக்குது. இங்கே யாராலும் KN நேருவை எதிர்த்து KN நேரு என்று சொல்ல மாட்டார்கள். நகர்ப்புற வளர்ச்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய எந்த அரசியல்வாதிக்கும் திருச்சி மாநகரத்தில் தைரியம் இல்லை என்பதுதான் உண்மை.